ரவி சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ, ஹாய். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஹாய் 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 ரசிகன் செய்வான். எப்படி இருக்கீங்க? ரவி சார் வெல்கம். ரவி சார் வெல்கம் ஹாய் சார். சார். தேங்க்யூ Hi, சார். sir. தேங்க்யூ வெல்கம் சார். சார். ஹவுஸ் த ஷோ? அத பத்தி தான் சார் That கொஞ்சம் was புலம்பிட்டு nice. இருந்தோம். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க. How was the show for you? சார் சோவார் சார், இது என்ன சார் பண்றாங்க? எல்லாருமே ஷோ பண்ணிட்டு இருக்காங்க சார். bro, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரவி சார் பேசிட்டோம். ஆமா. இல்ல, ஆக்சுவலா உங்களுக்கு இந்த எனக்கு இந்த வீக்கெண்ட் ஷோ ஐ மீன் நேத்து இன்னைக்குன்னு சொல்லி ஒரே நாள்ல எடுக்கிறாங்க. எடுத்ததுல வந்து இந்த வீக்கு பூரா நடந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதை விட இந்த வீக்கு பூரா ஒரு மாதிரி வெளியில என்ன நடந்துட்டு இருக்குன்றத ஒரு ஹிண்ட் செட்டப்பை எஜுகேட் பண்ற ஒரு ஷோவா தான் இருந்தது. ஒருத்தங்களுக்கு ஹேட்டர் இருந்தா என்ன, லவ் இருந்தா என்ன, அந்த கண்டென்ட்டை வெளியில நடக்கிறது அதை எஜுகேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் யார் உள்ள இருந்தா நல்லா இருக்கும், இருக்க வேணான்றதுல அது இந்த மாதிரி தான் போச்சே தவிர அந்த வீட்டுக்குள்ள பிரதானமா நடந்த எந்த ஒரு ப்ராப்ளமோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல பேசப்பட்டதையோ என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட்டையோ ஒரு கண்டென்ட் எடுத்து அதை டிரைவ் பண்ணியோ பேசுற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் இவருக்கே கண்டென்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிக்காதது ஒரு கண்டென்ட்டா ட்ரை பண்றாரு, திருக்குறளை ஒரு கண்டென்ட்டா ட்ரை பண்றாரு, என்னமோன்னு பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு எனக்கு என்னமோ பேமெண்ட் பாக்கி இருந்தா பேசுவாங்கல்ல ஷோல, அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து ஷோ வந்து வீக்கெண்ட் ஷோவுக்கு ஒரு வீக்கு பூரா ஒரு மாதிரி பல கேள்விகள் இருந்ததுல. இவங்களை ஏன் விட்டீங்க, இவங்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பு கிடைச்சத இவங்க எப்படி பயன்படுத்தி இருக்காங்க, இல்லை வெளியில பயன்படுத்துறதுனால இருக்கிற வரக்கூடிய டாக் என்ன. இப்போ பார்வதியோ இல்லை திவாகரோ ஒரு ஒரு இந்த வீக்கெண்டோடைய பிரதான டாக் வந்து பார்வதி அண்ட் திவாகர் தான். அந்த பார்வதி அண்ட் திவாகருக்கு எந்த விதமான ஒரு செட் டாக்கும் ஒரு மாதிரி இல்லை. பார்வதி அவங்களா ஓனா ரியாக்ட் பண்ணி அழுதுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. திவாகரை ஒரு மாதிரி அவர் ஃபைன் டியூன் பண்ணி இந்த மாதிரி கோமாளித்தனத்தெல்லாம் வெளில போய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவரும் இன்ஃபேக்ட் என்னன்னா அவரும் வந்து ஒரு மாதிரி தான் ட்ரால் பண்ணாரு. என்னன்னா ரொம்ப நவநாகரிகமாக ட்ரால் பண்ணாரு. பட் அது மேபி சம்வேர் டவுன் த லைன் ஒத்துக்கலாம். ஏன்னா அவர் யாராச்சும் ஒருத்தருக்காவது பயந்த ஃபைன் டியூன் ஆனாதான் உட்கார வைக்க முடியும். இல்லாட்டி திவாகர் ஹி வில் கோ வித் த ஃப்ளோ. ஆனால் ஓவராலாக இவர்கிட்டக்க ஒரு வீக்கெண்ட் ஷோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு இவர் ஏதோ ஒரு இப்போ எப்படின்னா நம்ம ஜென்ரலைஸ்டா இவர் கேட்குற கேள்வி அதாவது இவர் வந்து இதை கேட்பாரு, இவர் வந்து இதை வந்து பேசி இதை வந்து தட்டி கேட்பாரு, இல்லை இதை அட்ரஸ் பண்ணுவார், இல்லை இதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவார், இல்லை இதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணுவார், இல்லை இது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான்றது ஒரு மாதிரி புரிய வைப்பாருன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னா இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நந்தினின்னு ஒரு பொண்ணு போயிருக்கு. அந்த பொண்ணு போனதோடைய பெர்ஸ்பெக்டிவ் காட்டினதோடைய வெர்ஷன் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அந்த வெர்ஷனை காமிச்சதோடைய பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப தப்பாக இருந்தது. ஸோ என்னுடைய அபிப்பிராயத்தில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நந்தினி ஏன் பிக் பாஸ் கன்வின்ஸே பண்ணாமல் வெளில அமிச்சாங்கன்றது ஒரு தாட் இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நல்ல ஒரு டிசைன்டு பிளான் இருந்தது. இது இது மாதிரி ஏதாவது இது வீக்கெண்டுக்கு சப்போர்ட்டிவா இப்போ பிரவீன் காந்தி ஒன்று பண்ணாரு. பிரவீன் காந்தி தான் வெளில போறாருன்றது வந்து வெல் கிளியர்டு பிளான் தான். அந்த வெல் கிளியர்ட் பிளான்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஒருத்தர் இருந்தா இன்னும் இந்த வீட்டுக்குள்ள நான் சில பேரை ஆஸ் அ ஹோஸ்டா பண்றதோட த்ரெட்டன் பண்றதுக்கு எனக்கு வந்து பேரிகேட்டா இருக்கும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ட மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் அந்த அப்சரான்றவங்க வந்து ஷோக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் இல்லை. பட் சம்வேர் ஆர் அதர் அப்சராக்கான அந்த ஸ்பேஸ் வந்து ஷோக்கு இந்த வீக்கில் கான்ட்ரிபியூஷன் இல்லை. அதனால் பல பேரால் யூகிக்க முடிஞ்ச அந்த அப்சராக்கு வந்து ஸ்பேஸும் ஐயா கலையரசன் கடைசியில் சொன்னதெல்லாம் கேட்டதெல்லாம் தலையே சுத்திருச்சு. என் மனைவி வந்து ரிவ்யூ பண்றாங்க. பெருவாரியா
பெருவாரியான ரிவ்யூவில் கிராமிய கலைஞர்களுள்ள கலைகளில் எல்லா ஆக்சுவலாக என்ன அவருக்குள்ள ஒரு கலைத்திறமை இருக்குது, அது விருது பெற்றிருக்காரு, எல்லாமே கரெக்டு தான். பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஷோவில் அவரும் ஒன்றும் பெருசாலாம் கான்ட்ரிபியூட்லாம் பண்ணல. நான் பிரவீன் காந்தி ஒன்று பண்ணாருன்னு சொல்கிறத விட கம்பேரிட்டிவ்லி இந்த இந்த ஷோவை இந்த வீக்கெண்டை வந்து ஆக்சுவலாக கேட்டால் வந்து பெருசாக விஜய் சேதுபதி சார் யூஸ் பண்ண மாதிரி இல்லை, ஸ்பாய்லரை தான் போன மாதிரி இருந்தது. ஐ மீன் நத்திங் டு என்கேஜ் த ஷோ ஃபார் த நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி இல்லை. ரெண்டாவது, இந்த வீக்கோடைய பிரதான பவர், இந்த பவர் வந்து எப்படி நீங்கள் கையாளப்பட்டது, இல்லை ஒரு கேள்வியில் ஒருத்தங்க பதில் சொல்ல வரும்பொழுது அந்த பதிலை மார்க் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு ரெகுலராக பண்ணுறது. ரெண்டாவது, எஜுகேட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு முயற்சி இருக்குல்ல, அந்த அந்த முயற்சி வந்து அவர்கிட்டக்க இந்த கேமை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேட்டிவ் சிஸ்டமில் போகலை. சில சென்சிபிளான பீப்புள் பேசினார்னா இவர் ஆஃப் ஆகிடுவார். அவர் அதுக்கு மேலே அந்த கண்டென்ட்டை ஒரு வித்தியாசமான வேலை அடிப்பார். நான் இந்த விஷயத்த ரசிக்கிறேன், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து அதுக்கு மேலே வந்து கேரி ஃபார்வர்ட் ஆக மாட்டார் அப்படின்னு. இந்த ஷோ கிட்டத்தட்ட இந்த 2 நாளும் வந்து அப்படி தான் இருந்துச்சே தவிர எனக்கு ஒன்றும் பெருசாக கேட்ச் இருந்த மாதிரி தெரில. சார் ரவி சார், எனக்கு ஒரு ரெண்டு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் டவுட்டு. இந்த திவாகர் வந்து இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து நினைச்சிருந்தா அவரையும் ரோஸ்ட் பண்ணிருக்கலாம். ஆனா வெளியில வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ போயிட்டு இருக்கு. உள்ளேயும் வந்து அப்படியே மாறுது. இது அவரையுமே வந்து இவரை வந்து மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நமக்கு டிஆர்பி ஏறும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் அவரும் வந்து இந்த அவரை மாதிரி கெஸ்டர் பண்றது, இந்த கையை தூக்கி இந்த நடிப்பு அரக்கன்லாம் அது பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரிலாம் அவரும் பண்ணி அவரை ஏத்தி விட்டு கொஞ்ச நாள் அவரை மெயின்டைன் பண்ணி உட்கார வச்சு அவரை வந்து கடைசியில டம்மி பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு அவர் உட்கார வச்சிருக்காரா ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பார்வதி மேல வந்து இந்த உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு காண்டு இருக்கு. ஆனா அத ஒரு பெருசா அட்ரஸ் பண்ண மாரியே தெரியல. அத அப்படியே அமுக்குன மாரியே வச்சிருக்காங்க. அது வந்து இன்னும் ஒரு 2, 3 நாள் போட்டும், 1 வாரம் போட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாரி வச்சிருக்காங்களா? என்னன்னு எனக்கு தெரியல. இந்த 2 மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் குடுங்களேன். இல்லை, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் ஃபஸ்ட்டு திவாகரை வந்து இந்த வீக்கெண்டில் பெருசாக கம்யூனிகேட் பண்ணி திவாகரை பெருசாக்கிடக்கூடாது இந்த வீக்கெண்ட் ஷோஸில் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க போல் இருக்கு. அதனால் திவாகரை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணி அந்த திவாகரோடைய ஃபன் சிஸ்டம்க்கான ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணாமலே பார்த்துக்கிட்டாங்க. ஐ மீன் அது என்னவா ஃபன்னோ இரிட்டேஷனோ அனாயிங்கோ, பட் விஜய் சேதுபதி சார் வந்து திவாகரை என்கேஜ் பண்ணும்போது இந்த வீக்கெண்டோட அவரோட த்ரூபுட் வந்து இன்னும் பெருசாகிடும் அப்படின்றதுனால திவாகர் பண்ண தவறுகளாக இருக்கட்டும், இல்லை திவாகர் பண்ண சில விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதா இருக்கட்டும், அது இல்லாத மாதிரி ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தட் அவங்களுக்கு திவாகர் வந்து இன்னும் ஒரு சாலிடாக ஒரு 5 வாரத்துக்கு கண்டென்ட்டாக ட்ராவல் ஆகும்போது ஒன்றா அது அடுத்த லெவல் போகுன்றது ரெக்வயர்டு. இது ரொம்ப அட்ரஸ் பண்ணிட்டா, அதனால தான் கமருதனே கூட நல்லா மார்க் பண்ணி நோஸ் கட் பண்ணி அதான் சார் கேட்கிறேன். ஏன்னா கமருதீன் வந்து அவர் வந்து மென்டலுங்கிறாரு, கைய பிடிச்சு இழுக்கிறாரு. இத பத்தி எதுவுமே அட்ரஸ் பண்ணல. இது இல்லைங்க, எந்த ப்ராப்ளம்னு இருந்த எதையுமே அட்ரஸ் பண்ணல. எதையுமே அட்ரஸ் பண்ணல. எந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணல. நீங்க நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பார்வதி வந்து ரொம்ப சர்க்காஸ்டிக்கா அந்த மறுபடியும் அந்த மீனவ சமூகம் சொல்லி சுபிக்ஷா வந்து அந்த டூலை யூஸ் பண்றாங்கன்றத ஒரு இன்டைரக்டா நேர்கோள் காமிச்சு சர்க்காசமாக தான் அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கலாம், ஏன்னா பிகாஸ் ஷீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி அது தேவையில்லாத செக்மெண்ட், தேவையில்லாத கண்டென்ட். இன்னொன்று, பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்வதி இந்த ஷோக்கு பெர்ஃபெக்ட் வில்லின்றது ஒரு மாதிரி ஃபைன் டியூன் ஆனதுனால இவர் என்ன எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நம்மளோட ரியல் லைஃப்ல ஒரு சில பேருக்கு இந்த பாடி லாங்குவேஜில் மார்க் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது.
அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவியரலி ஒரு ஒரு மாதிரி பாடி சைனில் நக்கல் பண்ணுற அந்த சர்க்காஸ்டிக் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, இவரோட மொத்த எஃபர்ட்ஸும் கம்யூனிகேஷனும் அதை பேஸ் பண்ணி தான் இருந்ததே தவிர, இந்த வீக்கில் ஒன்று நடந்திருக்கும்ல அதோட கான்ட்ரிபியூஷனல் கண்டென்ட்டுக்கான டாபிக்கு அவர் மெனக்கிடவே இல்லை. அதனாலேயே வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பார்வதியும் திவாகரையும் எதுவும் கண்டென்ட்டாக உள்ள ட்ரைவ் பண்ணி நீங்கள் ஏன் அதை பண்ணீங்க? இப்போது இவங்க வந்து கமருதீன் வந்து தண்ணி பிடிக்கிறதுல நடந்த தவறுகளாக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், பார்வதி வந்து இந்த வேலையை செய்யும் ஆதிரியை கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாஸ்க்கை போடலன்னு. பார்வதியை கேட்டிருக்கலாமே, நீங்கள் ஏன் உங்களுக்கு சூப்பர் ஏன் டெக்ஸில் சார் பொறுத்த இப்போ ஏன் சார் இப்போ இப்போ இமீடியட்டா இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டா, ம். ஒருவேளை வந்து இதுக்கப்புறம் இவனுங்கள வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால வந்து இவங்கள இன்னும் கொஞ்ச நாள் ஓட விடுவோம். அப்பதான் வந்து கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறனால 2 வந்து விஷயமா விஜய் இருக்கலாம். ஒண்ணு டெலிவிஷன் இவங்கள ரொம்ப பேசிட்டா, இதனால அந்த ஹேட்ரடு அது ரொம்ப ஜாஸ்தியாகி அடுத்த வாரம் நாமினேஷன்ல இவங்கெல்லாம் லிஸ்ட்டுக்குள்ள வந்தாங்கன்னா என்ன பண்றதுன்றது அது ஒரு தாட் ப்ராசஸா இருக்கும். இன்னொன்னு, அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பேஸை வந்து வீக்கெண்ட்ல வந்து டப்புன்னு இவங்க 2 பேருக்கு தூக்கி கொடுத்துட வேணாம் அப்படின்றதுனால தான் துஷாருக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அது கட்டாயி போன மாதிரி இருந்தது தவிர, விஜய் சேதுபதி சார் இந்த வீக்கெண்டுக்கான ஒரு ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி எலிமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பக்கம், ஆனால் எலிமினேஷன் அவர் வந்து ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிட்டாரு கம்ப்ளீட்டாக. அவர் என்கிட்ட போகும்போதே சொல்லிட்டு போனார், நான் குறைஞ்சது ஒரு 25 நாள் இல்லாமல் வரமாட்டேன்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னதான், இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிவு பண்ணுறதில்ல, அந்த வீடு முடிவு பண்ணுறதும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க சிஸ்டம் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ரேஞ்சில் தான் முடிவே நடக்குமே தவிர, இட் இஸ் நாட் சம்திங் இது இப்போ என்ன சொல்கிறது, நான் இருக்கணும், நான் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சி அப்படி போயிட முடியாது அது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக இந்த வீக்கெண்டில் யாரையும் பெருசாக்கி விட்டுறக்கூடாது. கமருதனாக இருக்கட்டும், திவாகராக இருக்கட்டும், இல்லை பார்வா இருக்கட்டும்னு இவங்களை கொஞ்சம் ரோஸ் பண்ணோம். அதில் கமருதனை மட்டும் ஓரளவுக்கு பாயிண்டட்ல பண்ணிட்டு, அது கூட ஒரு பாயிண்டட்ல தான் பண்ணிட்டு, மிச்சதெல்லாம் வந்து டச் அண்ட் பிட்ஸாக விட்டாங்களே தவிர, வீக்கெண்ட் ஷோவை வேற யார் மூலியம் ஸ்டீல் பண்ணுறக்கூடாது. ஏதோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் ஒரு ஃபன், ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு சிரிக்கிறதுக்கான ஸ்பேஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காது. நமக்கும் இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது. அவரும் ஆர்வம் இல்லாமல் தான் பண்ணுறாரு. ஒரு ஹாப்பினஸ் இல்லை அவர்கிட்ட. அவர் பண்ணுறதுல அவர் என்கேஜ் பண்ணி இல்லை. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் சார். பார்க்க அப்படிதான் இருந்தது. 2 நாளுமே வந்து எப்படா ஷோ முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து அந்த ஃபாலோவர் அன்ஃபாலோவர் அந்த செக்மெண்ட்டே ரொம்ப போரிங்கா இருந்த மாதிரி இல்லை இருந்தது. அந்த இப்போ அது இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கேள்வியே கிடையாது. வெளியில உங்களுக்கு ஒரு ஃபாலோயர் ஹேட்டர் யாரு வந்திருக்கோம் அப்படின்றதும், அதுக்கு ஏதாவது ஒரு கிளாப் சிஸ்டமும், இது என்ன பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம். இந்த ஃபாலோயர் ஹேட்டர் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இந்த ஷோவோடைய பேட்டர்னே என்னன்னா, வீக்கு ஃபாலோயர் ஹேட்டர் மாத்துறது தான் கேமு. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி ஹிண்ட் கொடுக்கறதுன்னு நினைச்சு, இல்லை ஒரு ஏதாவது ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நினைச்சு, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு கேட்குறாங்களே தவிர, உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் அட்ரஸ் பண்ண அந்த கண்டென்ட் இல்ல சார். இததான் நேத்தே பண்ணாங்க இல்லையா? நேத்து எபிசோட்லயே வந்து அவங்க யாரு பெஸ்ட் யாரு இல்ல அப்படிங்கிறது கிளாப் அடிச்சு காமிக்க இல்ல சொன்னாங்க. அதுதான் சொல்றேன், அதுலயே யார் வந்து நடிக்கிறாங்க அவங்களுக்கு யார் தெரிஞ்சுக்கணும் சார். இதுன்னு. இதுல என்னன்னா, இப்போ இந்த வீக்ல ப்ராப்ளமேட்டிக்கா யூனிட்டி இல்ல, எல்லாருமே இண்டிவிஜுவலா ஆனா யூனிட்டியா இருக்கிற மாதிரியான ஒரு 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 இதை காமிச்சிட்டு, யாருமே யூனிட்டியா இல்லை, இண்டிவிஜுவலா ஒரு கேம் ஆடுறோன்ற பேர்ல ஒன்று கிறுத்தனமா ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது இவருக்கு ஒருவேளை இவனுங்க கிட்டக்க இருந்து எதுவும் நம்மளால கண்டென்ட் டிரைவ் பண்ண முடியாது இவரே முடிவு பண்ணிட்டாரா, இல்ல ஓரளவுக்காவது ஏன் சார் நல்லா இருந்தது சார், சார் நீங்க இப்போ அட்லீஸ்ட் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அந்த ஒரு விஷயம் பண்ணீங்க பார்த்தீங்களா, ரொம்ப அது அற்புதம், பாராட்டுக்குரிய ஒரு விஷயம், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஏதாவது 1, 2 ஏதாச்சும் 1, 2வது சொல்லியிருக்கலாம்.
கம்ப்ளீட்டா எப்படி போச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடா ஒரு டெம்ப்ளேட் மாரி, அந்த திருக்குறள் செஷன்லாம் கலையரசனோட டிராவல் ஆனதெல்லாம் இது என்னமோ என்னுடைய சீன்ல இப்ப நான் ஒரு திருக்குறள்ல ஒரு ஹீரோ ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, நான் ஒரு குரல்ல ஒரு பஞ்ச் குடுக்குறேன் அப்படின்ற மாரி, அதுக்கு குடுத்த பஞ்ச் மாரி தான் இருந்ததே தவிர, அதான் சார் பேசணுமேன்னு பேசுன மாரி இருந்துச்சு. அதான் நெறையவே ஆர்டிஃபிஷியலா இருந்தது. ஏதோ பேசணும், டைம் பை பண்ணோம். வேற யார்ட்டயுமே எந்த ஒரு கன்டென்ட்டும் இல்ல. அதனால வந்து இவர வச்சு ஏதாவது பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கு பேசுனாரு. இந்த ஆனந்தி வெளில போனது இருக்குல்ல, அந்த அந்த ஆமா மொத்த சார். சீசன் யார் வேணாலும் பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த ஆனந்தி வெளில போனது வந்து நந்தினியா? சாரி ஆனந்தினே வருது. நந்தினி வெளில போனது வந்து நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா நந்தினி வெளில போனத வெளில போன அந்த சீனையும் ஆக்சுவலா அதுக்கு அந்த சீன் வந்து சார் எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா அதை எடிட் பண்ணிட்டாங்க. சுத்தமா காமிக்கல. அதே மாதிரி எதனால அந்த பொண்ணுக்கு அப்படி ட்ரிகர் ஆனதுன்னு தெரியல. அவங்க வந்து தொடர்ந்து 2-3 நாளா நைட் ஆனா மட்டும் ஏதோ ட்ரிகர் ஆகி கொஞ்சம் வந்து கத்துற மாதிரி அழற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. முத நாள் கூட அவங்க அழுதுருப்பாங்க. ஆனா அதுக்கு வந்து அவங்க கிண்டல் பண்ணதுனால அவங்களோட ரியாக்ஷன் அந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த மாதிரி அவங்க கிளம்புற அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது, யாரெல்லாம் அதுல இன்வால்வ்டு அப்படின்றத வந்து காமிக்காத மாதிரி இருந்தது. பிளஸ் அதே மாதிரி அவங்க ஒன்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணல, இருங்கன்னு சொல்லல, உடனே அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் சொல்ற வரைக்கும் இவங்க எல்லாருமே ரொம்ப நார்மலா இருக்காங்க. ஐயோ ஒரு பொண்ணு போனாலே என்னாச்சு அப்படின்ற அந்த ஒரு இது யாருக்குமே இல்லாததும் ஒரு மாதிரி ஆடா இருந்தது. நார்மலா மத்த சீசன்ல எல்லாம் கொஞ்சம் பேசுவாங்க, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நாள் கனி வந்து கூடவே இருந்தவங்க அவங்க கூட வந்து நந்தினி பத்தி எந்த இதுவும் இல்லாதது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃபா இருந்த மாதிரி இருந்தது சார். நீங்க இந்த எனக்கும் அப்படிதான் சார் இந்த இருந்துச்சு. என்னன்னா இப்போ அவங்க விக்னேஷ் ப்ரோ ஒரு நந்தினி வந்து நிமிஷம் ரவி சார் பேசி முடிச்சோம். ஆ இல்ல சொல்லுங்க. இல்ல 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 அதாவது என்னன்னா இந்த கன்வின்ஸ் பண்ணாததை எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். ஐ திங்க் அதுக்கு மேல அவங்களால இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சு கன்வின்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க 2-3 நாளாவும். இதுக்கு மேல சரி கன்வின்ஸ் பண்ணக்கூடாது, அனுப்பிடலாம், அதான் சேஃப் அப்படின்னு நினைச்சிட்டு அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. டாட்டர்ஸ் ஒப்பீனியன் இல்ல அப்படி கேட்டிருப்பாங்கல்ல. இருந்த ஒரு கண்டஸ்டன்ட் எடுத்துருக்கவே இல்ல மாட்டாங்கல்ல. இதுலயே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா சைக்காலஜிக்கல் என்னன்னா உங்க டெஸ்ட் எடுக்கும்போது தே ஆர் ஆல்ரெடி இன் கண்ட்ரோல் என்வரான்மெண்ட் தான். உங்க வீட்ல இருந்து வர்றீங்க, அந்த டெஸ்ட் அட்டன் பண்றீங்க, போறீங்க. இங்க வந்து கன் ஒரு க்ளோஸ் என்விரான்மெண்ட் வரும்போது திங்ஸ் மைட் சேஞ்ச். அவங்களோட கம்ஃபர்ட் இல்ல. இங்க இருக்க எல்லாருமே வந்து நியூ பீப்புள். ஒருத்தவங்க ஒரு மாதிரி ட்ரிகர் ஈவெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. கன்டென்ட்டுக்காக என்னென்னமோ பண்றாங்க. அப்படின்ற போது அது எல்லாமே வந்து அவங்கள அதுல எது ட்ரிகர் ஆயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க உள்ள இருக்கும்போதே இந்த மாதிரி நடக்குது 2 நாளா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டாட்டர்ட்ட கூப்பிட்டு கூட கேட்டிருக்கலாம். என்ன சொல்றீங்க? கூட்டு வந்துடலாமா? கேன் ஷி கன்டினியூன்னு கேட்டிருப்பாங்க. மேபி தி டாட்டர் சார் லைக் தேவையில்ல கூட்டு வந்துருங்க சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு அதோட கன்வே தாட் இருக்கா? ஏன்னா எனக்கு ஒண்ணு இருக்கு.